தசவந்த் விடுதலை பண்ணிட்டாங்க. தசவந்த் விடுதலை பண்ணிட்டு, யோ இருங்கய்யா, இந்த வழக்கில் அவங்க அம்மாவை கொண்ட வழக்கில் அவங்க அப்பா ஹவுஸ்ல இருப்பார். ஏன்னா அது எனக்கு அப்போவே தெரியும். ஏன்னா ஜெயிலில் இருந்து அவங்க அப்பா தான் பழங்கனிலாம் அவங்களுக்கு பார்க்குறாரு. அப்போ புள்ள பாசம் ஆகிட்டு, பெத்த பிள்ளை ஆகிட்டுல்ல, புள்ள பாசத்தில் அவர் நேற்று ஹவுஸ்ல ஆறாரு. அதை வச்சு விடுதலை கொடுத்துட்டாங்க. பட் அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐஓ சொன்னாலே போதும். விசாரணை அதிகாரி கன்ஃபர்ஷன் வச்சே கொடுக்கலாம். சரி, ஆல்ரெடி தூக்குதலில் இருக்காங்க, அந்த வழக்கை விடுதலை பண்ணணும்னு பண்ணாங்களே, என்ன பண்ணிட்டாங்க. நேற்று அந்த வழக்கு விடுதலை ஆகிட்டு. ஆனால் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அப்பீல் போவாங்க. போலீஸ் சைட்லேருந்து ப்ராசிக்யூஷனில் அப்பீல் போவாங்க. இந்த விடுதலை செல்லாதுன்னு அது உயர் நீதிமன்றத்துக்கு வரணும். உயர் நீதிமன்றம் தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கும். அதை சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. பட் அந்த தூக்கு தண்டனை அப்படியே ஸ்டில் வெயிட்டிங், இன்னைக்கு வரைக்கும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. சார், இப்போ தூக்கு தண்டனை அப்படின்றது எவ்வளோ காலங்களுக்குள்ள அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுவாங்க சார்? இப்போ ஒரு கைதிக்கு வந்து இப்போ 2025 கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகள் அதுக்கு கால வரையறை கிடையாது. அப்பீல் இருக்குது, அப்பீல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்குது, அதில் பெஞ்ச் இருக்குது, கடைசியாக ஜனாதிபதி கருணை மனு இருக்குது. கருணை மனு வந்து ஜனாதிபதி நிராகரிக்கிற வரைக்குமே அது பெண்டிங் தான். அது நிறைய ஜனாதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே ட்ராவலை வச்சு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. சரி, நம்ம கையாலேயே அவன் சாவுது, அதை நிராகரிக்க வேண்டாம், பதிலும் சொல்லாமல் நிராகரிக்காமல் வைக்கலாம். கவர்னர் தான் ட்ராவலை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஜனாதிபதி ட்ராவலில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அதிகாரம். நம்ம நாட்டோட பிரச்சனையை வந்து கொலை செய்கிறதுக்கு வந்து கடைசியாக ஜனாதிபதி தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஜனாதிபதி ட்ராவலை வச்சுருக்க வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் கடைசி தூக்கு யாருன்னு நினைக்கிறீங்க? ஆட்டோ சங்கர் தாம்மா. சேலம் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் இன்னும் தூக்கு போடல. அப்புறம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்தாலும் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா சஞ்சய் சாட்டர்ஜி, யாகூப் மேனன், இப்படி கொஞ்சம் பேரை தான் தூக்கு தண்டனை. யாகூப் மேனன் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த டேட்டில் தான் தூக்கு போட்டாங்க.